ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்த ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் நான் போயிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அந்த டெம்பிளுக்கு ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதோட சீரீஸில் இது தான் கடைசி வீடியோ. ஸோ காளஹஸ்தி டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு கடைசி 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 1:30 PM பார்த்தீங்கன்னா நான் ரேணிகுண்டா ஸ்டேஷன் இறங்கிட்டேன். வெஜ்ஜு కదా சரி அங்கே பார்த்தீங்கன்னா நான் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு பசியாக இருந்தது. அங்கே ஒரு ஹோட்டலில் பரோட்டாவும் குருமாவும் நான் வாங்கி நான் சாப்பிட்ருந்தேன். மோஸ்ட்லி இங்கே திருப்பதின்றதுனால உங்களுக்கு எல்லாமே வெஜிடேரியனாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஏன்னா வெஜிடேரியன் காஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த இது கஷ்டமாக போகும் எங்கே போனாலும். ஏன்னா அவங்க நான்வெஜ் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த கரண்டியை இதில் வைப்பாங்களா, இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்டது கேட்போம். நானும் அப்படி தான் கேட்பேன். ஏன்னா நான் முட்டை கூட சாப்பிடாதேன், அந்த ஸ்மெல் கூட எனக்கு பிடிக்காது, கொமட்டிக்கிட்டு வரும். அதனால் எங்கேயாவது வெளியில் போகிறப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி காலையில் சுட்டு வச்ச பரோட்டான்னு நினைக்கிறேன். அதை லேசாக சூடு பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே நல்லா கையில் 2 கை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேயராக வந்திருந்தால் சாப்பிட்றப்ப நல்லா இருந்திருக்கும். அவர் எனக்கு அப்படியே சுட்டார், கொடுத்துட்டாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அம்மாவும் பிள்ளையும் வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி நல்லபடியாக சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி லேயராக கொடுத்துருந்தாரு. இது என்னடா எனக்கு இப்படி கட்டை மாதிரி வெரைட்டி மாதிரி கொடுத்துட்டாரு, சாப்பிட்றப்ப திருப்தியாக சாப்பிட முடியலன்னு ஆகிப்போச்சு. ஆக மொத்தத்தில் பசிக்கு அங்கே ஏதோ ஒன்று சாப்பிட்டேன், அவ்வளோதான். இந்த ரேணிகுண்டா ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இந்த மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த மரத்தால் செய்யப்பட்ட இந்த டால்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் பாருங்கள் தசாவதாரம் கூட வச்சுருக்காரு. ஸோ வீட்டில் ஷோகேஸ் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கூட அங்கே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக அங்கே ஏதாவது வேணும்னா கூட பேரம் பேசி கூட வாங்கலான்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட்டு நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து நான் போயிட்டேன். சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் பார்க்குறப்பெல்லாம் வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி 1-2 நான் கேட்பேன். எங்கள் அம்மாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சேர்த்த பொம்மைங்களாக தான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஷோகேஸில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் வாங்க பிடிக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் ஆனால் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் அந்த பொம்மைங்க. அதுவும் நவராத்திரி வேறு வரப்போகுது இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நவராத்திரிக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பொம்மைங்க தான் வச்சு பழக்கம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான பொம்மைங்க வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பொம்மைங்களாக இருக்குது. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சர்வசாதாரணமாக சின்ன பிள்ளைங்க கூட தூக்கிடலாம் போல். ரொம்ப லேசாக செய்கிறாங்க. அந்த பேப்பர் மெஷ் அந்த மாதிரி என்னென்னவோ சொல்கிறாங்க. அதனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மாறி போச்சு. அதனால் இவ்வளோ லைட் வெயிட் இந்த மாதிரியான சாமி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கடல் கடந்து யூஎஸ்க்கு யூகேக்கெல்லாம் கூட போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொரியர் சார்ஜும் கம்மியாக தான் போகும். அதனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு. மண் பொம்மைங்களை விட பீங்கான் பொம்மைங்க, இந்த மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைங்க, இந்த பேப்பர் மேஷ் பொம்மைங்க இதெல்லாம் தான் நிறைய கொள்ளுல நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. அதனால் அதையுமே நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் பார்த்தீங்களா, அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகலையாம், குழந்தைங்களும் இல்லையா. அவரோட வயசு பாருங்கள் எவ்வளோ வயசு. ஆனால் அந்த மாதிரி நேரத்துலையும் அவர் கல்யாணமே பண்ணிக்காமல் கடைசி வரையும் பிரம்மச்சாரியாகவே இருக்கார். அவர் அவங்க ஃப்ரெண்டு கூட அந்த மலைக்கு தரிசனத்துக்காக வந்தாங்களாம். அவங்க ஊர் ஏதோ சொல்லியிருந்தாரு, தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது. அந்த கடல் சம்மந்தப்பட்ட ஊர் தான் தூத்துக்குடி. அந்த தூத்துக்குடியிலிருந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே சென்னை அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிற மாதிரி அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளே அந்த வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வெயிட்டிங்க்குன்னு தனியாக ரூம் இருக்குது. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சேர் போட்டிருக்காங்க. அங்கே கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சேருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது. நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம், அங்கே ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அங்கே போய் நான் உட்காந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்னால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னை பார்த்ததுக்கப்புறம் என்ன பேக்கெல்லாம் மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது அப்படி வைங்க, கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே இந்த ட்ரெயின் தானே, இந்த டிக்கெட் வாங்கியிருக்கீங்களா, ஸோ சென்னை டிக்கெட் தானே, சரி இந்த வண்டி இப்போ வரப்போகுது, அந்த வண்டியில் தான் நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வண்டியில் ஏறுங்க, ஜென்ரலில் ஏறலாம், எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னா சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவர் கூட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்திருந்தேன். ஏன்னா அவரை பார்த்த உடனே எனக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிருந்தது. ஆனால் அவரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கலாமா வேணாமா, எதுக்கு கான்டாக்ட் நம்பர் வாங்கி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டோம்.
பேசிட்டோம் அவ்வளோதானே தவிர ஃபோன் நம்பர்ஸ்லாம் எதுவும் வாங்கிக்கல. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் அண்ட் அஃபெக்ஷன் காமிச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் விட்டுட்டாருன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ வயசில் அவர் எப்படி தன்னந்தனியாக வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் சொந்த வீடு ஏதாவது வச்சுருக்கீங்களா, எப்படி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன், வாடகை வீட்டில் தான் இருக்கேன், நானே சமைச்சு தான் சாப்பிடுவேன், ஸோ பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா நான் திருநின்றவூர்னு கேட்டதுனால 30 ரூபாய் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது 2 o'clock எப்பயோ தான் வரும். அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினாக என்னன்னு தெரியல. ஆனால் கேட்டதுக்கு இந்த ட்ரெயின்லேயும் ஏறலாம்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் வாங்கினவங்களும் நிறைய பேர் வந்து ஏறினாங்க, ஜென்ரலில் தான் ஏறினாங்க. அதனால் அவர் கூட பேசிவிட்டு, அவர் ரிசர்வேஷன்ன்றதுனால அவர் அந்த ரிசர்வேஷன் அந்த கம்பார்ட்மெண்ட் கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து பேசிவிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கப்ப எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்புக்கும் வெளியிலையுமே இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே பல லட்சம் தேரும். அவ்வளோ காஸ்ட்லியான அந்த சாமி படங்கள் வந்து அங்கே வெட்ட வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நான் நினச்சி பார்த்தேன் இவ்வளோ காஸ்ட்லி பெயிண்டிங்ஸு எப்படி இங்கே வெளியில் வச்சுருக்காங்கன்னா, கேமராலாம் இருக்கும் இல்லையா ரயில்வே ஸ்டேஷனில், அவ்வளோ நல்லா இருந்தது. பெரும்பால் மட்டுமே பார்த்தேன் ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் இங்கே பெரும்பால் தாயார் 2 பேருமே இருந்தாங்க. ஸோ தாஞ்சூர் பெயிண்டிங்கில் சின்ன தாஞ்சூர் பெயிண்டிங்கு 10,000 20,000 சொல்கிறாங்க. இதெல்லாம் பல லட்சம் மதிப்புள்ள அந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கு அங்கே அந்த கடைக்காரங்களோ இல்லைனா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோ வந்து வச்சுருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ செலவு பண்ணி. சென்னை. ஸோ அது திருப்பதின்றதுனால அவ்வளவு அமர்க்கலமாக வந்து வச்சுருக்காங்க அங்கே. ஸோ ஆல்ரெடி அவர் வந்து காஸ்ட்லி கடவுள். தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் அவருக்கு ஏமாத்திரம். அதனால் அது கடைக்காரங்க வச்சாங்களா ரயில்வே ஸ்டேஷன் வச்சு தான் தெரியல. ஆக மொத்தத்தில் காஸ்ட்லி பெயிண்டிங்ஸ்லாம் அவ்வளோ வெட்ட வெளியில் வந்து எல்லாருக்கும் பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆச்சரியமாக இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே சென்னையில் SRM காலேஜில் வந்து ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பையனும் ஏறி இருந்தார். அவர் வந்து எங்கே திருப்பதிக்கு வந்தீங்களான்னு கேட்டார். இல்லை காளஹஸ்தி டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு இங்கே மேலே வந்து அந்த இது கிடச்சிது, அந்த பெர்த்து கிடச்சிது. அதில் நாங்கள் ஏறி உக்காந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயும் காலியாக இருந்ததுனால அவர் அங்கே போய் படுத்துட்டார். நானும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து படுத்தேன். ஸோ கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஸோ சீக்கிரமாக வந்துடுச்சு. ஒரு 2.5 hours பார்த்திங்கன்னா நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா நான் அரக்கோணம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அரக்கோணத்துலேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நான் வேப்பம்பட்டு வந்து நான் இறங்கிட்டேன். ஓகேவா. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா அந்த அரக்கோணம் வரத்துக்கு முன்னாடி ஒரு சிக்னல் போட்டுட்டான். ஸோ அடுத்த ஸ்டேஷன் நம்ம இறங்க போகிறோம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் வயிற்றை வந்து நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா என்னால் வந்து டாய்லெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரமாக போயிட்டு நான் டாய்லெட்டில் போய் உக்காந்தா கடைசியில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்கலான்னு பார்த்தா தண்ணி வரலை. ஐயோ இது என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு கடவுளாக பார்த்து ஆல்ரெடி அப்போ எனக்கு கொஞ்சம் தாகமாக இருந்ததுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு 15 ரூபாவோ என்னவோ கொடுத்து நான் தண்ணி வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒரு கால்வாசி தண்ணி கூட நான் குடிக்கல. இது என்னடா இது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம தண்ணி கூட குடிக்காமல் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக அந்த வாட்டர் கேனில் இருந்த தண்ணி தான் யூஸ் பண்ணி நான் கழுவிக்கிட்டேன். பிஸ்லரி வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம டாய்லெட்டு போயிட்டு அதை கழுவிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த தண்ணியுமே கையில் இல்லைன்னா என்னுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். அப்போ தான் தோணுச்சு அட்லீஸ்ட் எமர்ஜென்சிக்காவது நம்ம கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கிறது நல்லது, ஒருவேளை இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் போயிட்டு வந்து இந்த அனுபவம் எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்ரீகாளஹஸ்திக்கு ரிலேட்டட் வீடியோஸே நிறைய இருக்குது. அதனால் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து உதவியாக இருக்கும். இனிமேல் ஸ்ரீகாளஹஸ்தி போனாலே வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்குலாம் நான் தான் ஞாபகம் வருவேன் போல், அந்தளவுக்கு நான் அத்தனை வீடியோஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.